இட்ஸ் டியூஸ்டே. இப்போலாம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தினமும் ஒரு இளநீ குடிங்க முடிஞ்சா. ஹேர் எப்படி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லி தொடர்ந்து எனக்கு கமெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து குளிச்சுட்டு வந்தோடனே ஒரு 5 மினிட்ஸ் ஹேர் வந்து நல்லா கட்டி வச்சுருப்பேன் துணியில். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி உதறிட்டு நல்லா வந்து பார்ட்டிஷனாக பிரித்து சிக்கலாக எடுத்துகிட்டு ஃபேன் காற்றுல போய் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளிப் போட்டுருவேன். ஒரு 1/2 hour கழித்து அதுவே காஞ்சிரும். அப்படி தான் நான் ஹேர் வந்து ட்ரை பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி டியூஸ்டேன்றனால சாமிக்கு எப்போவுமே வெத்தலை தீபம் போடுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக எல்லாம் வந்து நிலவு பூஜை பண்ணுறதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டுருந்தேன். எப்போவும் நிலவில் கோலம் போடுறதோட சரி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்தா என் பாப்பா வந்து அழிச்சு விட்ருவா. அவளோட கோலத்தை போட்டு போயிடுவா. இது வந்து என்னோட தொட்டி எப்போ எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கோயிலுக்கு போயிட்டேன் பாப்பாவை கூட்டிகிட்டு. கோயிலில் போயிட்டு நிம்மதியாக சாமிக்கு தீபம்லாம் போட்டுட்டு முருகரை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். நீங்களும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவருக்கு தீபம் போடுறதுக்காக அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு சிம்பிளாக செவப்பவுலில் வந்து லைட்டாக சர்க்கரை போட்டு சாமிக்காகவும் படைச்சிட்டேன். முன்ன விட இப்போலாம் வந்து சாமி கும்பிடும்போது ஏதோ ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது. ஓகே, இந்த இது அப்படியே தொடரணும் லைஃப் லாங்குன்னு சொல்லி வேண்டிக்கிட்டே வந்து நான் சாமிக்கு தீப ஆராதனை காட்டிகிட்டு இருந்தேன். நிலைவாசலுக்கும் பூஜைலாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து தோசை சுடலான்ட்டு இன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு தோசை சுட்டுட்டு இருந்தேன். சுட சுட பாப்பா அங்கே அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்திருந்தேன். அம்மா கூப்பிட்டாங்க. போய் பார்த்தா அம்மா சுண்டல் கொடுத்தாங்க. பீஸ்ஃபுல்லாக தூங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிச்சன் க்ளீனாக இருக்கணும். அதுவும் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டேன். ஓகேங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.